திரு தமிழரசன் முக்கியமான எல்லா எதிர்க்கட்சிகளும் வைக்கிற எதிர்க்கட்சிகள் இல்ல, அவங்க எல்லாம் சொல்ற ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது ஒரு சரியான ஒரு அலார்ம் சிஸ்டம் இல்ல. நீங்க வந்து இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் செம்பரம்பாக்கம் ஏரியை திறப்பது குறித்த அல்லது எவ்வளவு நீர் வெளியேறுகிறது குறித்த ஒரு முன்னறிவிப்பு கொடுத்திருந்தா உயிர் பலிகளை தடுத்திருக்கலான்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த விவாதம் திசை மாறிக்கொண்டிருக்கிறது. வரலாறு காணாத வகையில் வடகிழக்கு பருவமழை பொழுதிருக்கிறது. நவம்பர் மாதம் தொடங்கி டிசம்பர் தொடங்குற வரையில் ஒரு தலைமுறையே காணாத மழை, அது கடுமழையா கொடுமழையா என்று சந்தேகிக்கிற அளவிற்கு அவ்வளவு பெரிய மழையை கடலோர மாவட்டங்கள் இன்றைக்கு பெற்றிருக்கிறது. இது ஏன் நம்ம வானிலை ஆராய்ச்சி மையம் எல்லாம் சொன்னது, இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் உண்மையில் பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள வெப்ப நாடுகளினுடைய மழையோ புயலையோ இதுவரையில் எந்த விஞ்ஞானத்தாலும் கணிக்க முடியல. பிபிசி இதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி சொல்றோம். எல்லாமே உறுதியான இப்ப அமெரிக்காவை மாதிரி இல்ல. நான் விவாதத்துக்கு வரேன். அமெரிக்காவை போல 8 மணிக்கு மழை பொழியும் சொல்ல முடியும், 9 மணிக்கு மழை நிற்கும் சொல்ல முடியும். இந்தியாவில் அப்படிப்பட்ட ஒரு உயர்தர நிலப்பகுதியை இந்த பூகோள பகுதியை இழந்தரலையே. இது இந்த பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள ஒரு வெப்ப நாடு. இந்த வெப்ப நாடுகள்ல அந்த அளவுக்கு விஞ்ஞானம் இல்ல, தோராயமான துல்லியமான விஞ்ஞானம் வளரலன்னு சொல்றேன். தோராயமான விஞ்ஞானம் இருக்கிறது, தோராயமான விஞ்ஞானம் இருக்கிறது, துல்லியமான விஞ்ஞானம் இன்னமும் இல்லை. தோராய விஞ்ஞானம் மோசமானது எதுவோ அதை அரசு எடுக்க வேண்டும். இது அதிக அபாயம் எதுவோ அதை அரசு. வானிலை ஆராய்ச்சி மையமே மறுக்காத போது நீங்க மறுக்கிறீங்க? அவங்களே தான் சொல்றாங்க, எங்களால துல்லியமா சொல்ல முடியல. ஆக இந்த நிலையிலும் ஒரு அரசாங்கம் முன்னெச்சரிக்கையா என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமோ அந்த நடவடிக்கை இப்போ 48 மணி நேரத்தில் 2 நாள் 48 மணி நேரத்தில் அவ்வளவு அதிகமான மழை பெஞ்சிருக்கு. இந்த 48 மணி நேரத்தில் தான் எல்லா நடவடிக்கைகளும் மேற்கொள்ளணும். இந்த 48 மணி நேரத்தில் தான், இது ஒரு 48 நாள் இல்லை, 48 மணி நேரத்தில் சென்னை அந்த மழையை சந்திச்சிருக்கு. அது செம்பரம்பாக்கத்துக்கு முதல்ல தெரிஞ்சது. அதுவும் செம்பரம்பாக்கம் ஏரிக்கோ இல்லை அதற்கு அதில் வர்ற அந்த கால்வாய்களோ நம்முடைய எல்லையோட மட்டும் இல்லை தொடர்பானது மட்டும் இல்லை, ஆந்திர எல்லை தொடர்புள்ளது. அங்குள்ள மழையெல்லாம் கூட இதுல வரும். ஆக இவ்வளவு சிக்கல்கள்ல 48 மணி நேரத்துல என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியுமோ அந்த நடவடிக்கைகளை இப்போ இது முதல்வருடைய தாமதத்தினாலதான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டை விட்டுட்டு நான் நேரடியாக கேட்கிறது என்னன்னா, அதாவது இப்ப நீர் வெளியேற்றம் என்பது இன்னைக்கு செய்தித்தாள்கள்ல விரிவாக வருகிறது. நீர் வெளியேற்றம் சீரான முறையில் இருந்திருந்தாலே இதை தடுத்திருக்கலாம்ன்றாங்க. அதை மறுக்கிறீங்களா? திமுகவோ வேற கட்சிகளோ சொன்னா தமிழரசன் மறுக்கிறதுல ரைட்டு. இந்து ஒரு சிறப்பு கட்டுரை வெளியிட்டிருக்கு, டைம்ஸ் ஆஃப் இந்தியா சிறப்பு கட்டுரை வெளியிட்டிருக்கு. எல்லா பத்திரிகைகளும் இன்னைக்கு இந்த அரசின் அலட்சியத்தால் தான், முன்னறிவிப்பு இல்லாதது நிவாரணங்கள் இப்ப அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விஷயத்துல உடனடி நிவாரணம், விரைவான நிவாரணம். இந்த உடனடி நிவாரணம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அரசாங்கம் எவ்வளவு, அதாவது 4 நிதியாண்டுகளை கடந்து 5வது நிதியாண்டின் எல்லையிலே இருக்கிற ஒரு அரசு எவ்வளவு விரைந்த நிவாரணத்தை வழங்க முடியுமோ, ஒரு கோழிக்கு கூட 100 ரூபாய் கொடுக்கிற அளவுக்கு நிவாரணத்தை வழங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இது நிரந்தர நிவாரணம் வேணும். அது அந்த நிரந்தர நிவாரணத்துக்கு 69 ஆண்டு கால ஆட்சி, கட்சி, அரசியல், சமூகம் எல்லாம் பொறுப்பு. இப்ப நிவாரணங்கள் போதுமானதாக இருக்கு அப்படிலாம் ஒரு பிரச்சனை வைக்கிறாங்க. அடுத்த கட்டமாக இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது சென்னையை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிற்கான குப்பைகள் தேங்கி இருக்கிறது. அதை ஒட்டி இருக்கிற மருத்துவ பிரச்சனைகள், சுகாதார பிரச்சனைகள் இருக்கிறது. இதையெல்லாம் எப்படி கையாளுறாங்க, எந்த அளவில் இருக்கு, அதை பத்தி பேசுறேன். அதாவது இங்கே யாரையும் குறை சொல்வது எங்களுடைய கொள்கை கிடையாது. இருந்தாலும் சில பிழைகளை நாம் சீர்தூக்கியே பார்க்க வேண்டும். ஒரு பாதிப்புக்கு பிறகுதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க நாம் தயங்குகிறோம். பினாமிகளை பற்றிய கேள்விக்கப்பட்டுக் கொண்டிருந்த தமிழகத்தில் சுனாமி என்கின்ற ஆழிப்பேரலை வந்த பிறகுதான் இந்த கோஸ்டல் ஜோன் ரெகுலேஷன் ஆக்ட், கடற்கரையிலிருந்து 500 மீட்டர் தூரத்துக்கு வசிப்பிடங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற முன்னெச்சரிக்கை எடுக்க ஆரம்பித்திருக்கிறோம். 89 குழந்தைகளை தீநாக்குகளுக்கு கும்பகோணத்தில் தின்ன கொடுத்த பிறகுதான் பள்ளிக்கூடங்களுக்கு கூட தீப்பிடிக்காத கூரைகளை வேய வேண்டும் என்கின்ற முன்னெச்சரிக்கையை நாம் எடுக்க ஆரம்பித்திருக்கிறோம். நண்பர்கள் சொன்னார்கள், this may be the heaviest rainfall of the century. இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய மழை பொழிவாக இருக்கலாம். ஆனால் this is not the first disaster. இது ஒன்றும் முதல் பேரிடர் அல்ல.
ஆம் ஆத்மியிலிருந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் வசீகரன், பொதுவா அரசியல் கட்சிகள்ல இருந்து புதிதாக வந்த ஒருத்தர் இந்த கேள்வி உங்கள்கிட்ட இருந்து வைக்கிறேன். உங்க அமைப்பு அப்படிங்கிறதுல இருந்து எல்லா அரசியல் கட்சிகளுமே இன்னைக்கு வந்து களத்துல இறங்கி இந்த ஒரு பேரிடர்ல இருந்து வர்றதுக்காக வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, ஒட்டுமொத்த ஏன்னா எல்லாருமே 1 கோடி உறுப்பினர்கள்ன்றாங்க, 50 லட்சம் உறுப்பினர்கள்ன்றாங்க. இத்தனை லட்சம் உறுப்பினர்களும் போயிருந்தா இவ்வளவு பிரச்சனைகள் இன்னும் சீக்கிரமா வந்திருக்க முடியுமா? அப்படி எல்லா கட்சிகளும் இறங்கி வேலை பார்க்கறாங்களா? நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ இங்க இருக்கிற கட்சிகள் எல்லாருமே பெரும்பாலும் இங்கே தமிழகத்தை ஆண்ட கட்சிகள், ஆளுகின்ற கட்சிகளோட துணை இருந்தவர்கள் தான். ஆனால் இவ்வளவெல்லாம் எங்கே போச்சு, என்னாச்சு அப்படிங்கிறத இவ்வளவு காலமாக எதையுமே தட்டி கேட்காம, கூட இருக்கிற காலங்களெல்லாம் தட்டி கேட்க முடியாமல் இன்னைக்கு அவர்களை குற்றம் சாட்டுவதில் என்ன நியாயம்னு எனக்கு படலை. மேலும் பெரும்பாலும் அரசியல் கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு மக்களை நோக்கி பேசிக்கிட்டு தான் நம்ம இருக்கணுமே தவிர கட்சியை டிஃபெண்ட் பண்ணுறதுலையே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. தொடர்ந்து பேசலாம் வசீரன், தொடர்ந்து பேசலாம். தமிழ் மாநில முஸ்லீம் லீக்ல இருந்து ஷேக் தாவூத், நீங்க சொல்லுங்க. அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. மருத்துவ முகாம்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கோன்றாங்க, நிவாரணங்களை அறிவிச்சிருக்கோன்றாங்க, நிறைய நாங்க வந்து எங்களோட அதிகாரிகளை முடுக்கி விட்டுருக்கோம்லாம் சொல்றாங்க. ஆனாலும் கூட இன்னமும் மக்கள் மத்தியில பெரிய அளவிற்கான எதிர்பார்ப்புகளும் ஆதங்கங்களும் சில இடங்கள்ல கோபமும் இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, சொல்லுங்க. அதாவது முதல்ல நம்ம இந்த மழை என்பது எதிர்பாராத ஒன்று. அதாவது இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மழை பெய்யுமா அப்படிங்கிறது எதிர்பாராத ஒன்று. அதே மாதிரி குறுகிய நேரத்தில் பெஞ்சிருக்கு. அதாவது நமக்கு யாருக்குமே வந்து எந்த வசதியுமே இல்லை, எந்த போக்குவரத்தும் இல்லை, யாரோடையும் பேச முடியாது, தொடர்பு கொள்ள முடியாது. அதனால ஏற்பட்ட அப்ப இந்த நிலையில அரசு தன்னுடைய செயல்பாட்டை அதிகாரிகளை பூரா கொண்டு வரணும், சேர்க்கணும், அப்படின்னா எல்லாருக்கும் தகவல் கொடுக்கணும், எல்லாரையும் கூப்பிடணும். அதே மாதிரி எல்லாரும் வீட்டுகளில் தான் இருக்காங்க, யாரும் தண்ணியில வர முடியாது. ஏன்னா எல்லார் வீட்டுகிட்டையும் தண்ணி இருக்கு, எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு. நம்ம வாட்டுக்கு நம்ம வந்து தனியா இருக்கோம், நம்ம போய் உடனே வேலை செஞ்சிடலாம். இப்ப நான்லாம் இவ்வளவு தண்ணியில இறங்கி போய் எல்லா பக்கமும் பார்த்திருக்கேன். எல்லா பள்ளிகளையும் திறந்து விட்டுருக்கோம், எல்லா பக்கமும். அதாவது அரசு செய்யறதை காட்டலாம் நம்மளால என்ன முடியும் அப்படிங்கறதெல்லாம் எல்லாருமே செஞ்சிருக்கோம். கட்சிக்கு அப்பால் பட்டீங்க, கட்சி எல்லாம் பேச வேண்டியதில்லை. அதே மாதிரி இங்க இந்த வெள்ளம் வந்ததுக்கு இவர் தான் காரணம், யாரும் காரணம் இல்லை. ஏன்னா முதல்ல இருந்து எல்லாருமே நம்ம ஊரை சரியா திட்டமிட்டு செயல்படுத்தல. அதனால அரசியல் அடுத்ததாக என்ன, முதல்ல இவங்க எல்லாம் காப்பாத்தணும். 17 லட்சம் பேரை முகாம்ல கொண்டு போய் தங்க வச்சிருக்காங்க. முகாம்ல வராம நிறைய பேர் இருக்காங்க. அப்ப எல்லாரையும் அடையாளம் காட்டணும், எல்லாரையும் கொண்டு வரணும். அப்ப எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கணும், எல்லாம் செய்யணும். அரசு செஞ்சுக்கிட்டே இருக்கு, எல்லாம் செய்யணும். அரசுல இருக்கவங்களும் அரசு இயந்திரத்தில் இருக்கவங்களும் மனிதர்கள் தான். நம்ம வந்து இப்படி குற்றச்சாட்டை தூக்கி போட்டுட்டு நம்ம வாட்டுக்கு பேசிட்டு இருக்கோம். நம்மளால முடிஞ்சதையும் செஞ்சுட்டு இருக்கோம், அரசும் செஞ்சுட்டு இருக்க. இப்ப நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறதுனுடைய நோக்கம் என்ன? தேர்தலா? உங்களுடைய நோக்கம் என்ன? குற்றச்சாட்டை எதுக்காக வைக்கிறீங்க ஒருத்த மேல ஒருத்த? இப்ப அதுக்கு அங்க கூப்பிட்டீங்க, என்ன நிவாரணம், என்ன செய்ய போறோம், அடுத்து என்ன செய்வோம், எப்படி வாழ போறோம்? இல்ல நீங்க எல்லாத்தையும் அரசியல் ரீதியா பார்க்க முடியாது. இந்த இடத்துல நீங்க எல்லாரும் என்ன பேசுறீங்க? அரசியல் தான் பேசுறீங்க. இயல்பா மக்களோட பிரச்சனைகளை நான் சொல்றேன். அரசியல் கட்சிகளை விடுங்க. மக்கள் வந்து இத்தனை நூற்றுக்கணக்கான மக்கள் பலியாகும் போது குறைந்தபட்சமாக இதை தவிர்க்கலாம் என்ற ஆதங்கம் வருமா வராதா? இல்ல ஆதங்கம் எல்லா பக்கம் எல்லாம் திட்டுறாங்க, பயங்கரமா திட்டுறான். நீ இன்னைக்கு இதை கொண்டு வந்துட்டியா, ஒரு பால் பாட்டில் கொடுத்துட்டு வந்துட்டியா, ஒரு அரிசியை கொண்டுகிட்டு நீ வந்துட்டியா, இது போதுமா, இதை வச்சு நாங்க வாழ்ந்துட முடியுமா? எல்லாம் திட்டுறான், பயங்கர. எல்லாரையும் ஒருத்தரை பாக்கி விடல, எல்லாரையும் திட்டுறான். அதனால இயலாமையை பற்றி பேசினால் அதை அரசியல் என்றோ குறிப்பிட்ட கட்சிக்கு நிவாரணங்கள் காப்பாத்திருக்காங்க, எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, குப்பையில அள்ளிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து பெரிய நிவாரணம் செய்ய வேண்டியது இருக்கு, அது செய்வாங்க. வீடு கட்டி கொடுக்கணும், அந்த வீடு ஒதுக்குறதுக்குள்ள ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அரசு தன்னுடைய முழு வீச்சையும் அதுல செஞ்சிருக்கு. அதாவது 1 லட்சம் கோடிக்கு மேல இழப்பு இருக்கு. நமக்கு எங்க 1 லட்சம் கோடி யார் கொடுத்திருக்கா? எடுத்தவொன்னே 500 கோடி தமிழக அரசு பண்ணாங்க. அதுக்கப்புறம் 940 கோடி அவங்க கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1000 கோடின்னு சொன்னாங்க. அப்ப இதெல்லாம் வந்து அதை டிஸ்ட்ரிபியூஷன், இப்ப ஒவ்வொரு தெருவா போய் 500 1000 கட்ட நோட்டு கட்ட தூக்கி எறிஞ்சா சரியாயிடுமா? அவனுக்கு எல்லாமே முடிஞ்சிடும்? முடியாது. நம்ம இறங்கி தான் வேலை செய்யணும். எல்லாரும் இறங்கி, எல்லாரும் போய் அரசு அதிகாரிகளும் சரி நம்மளும் சரி எல்லாருமா இறங்கி போய் தண்ணி எல்லாம் எடுக்கிறோம், பம்ப் எடுக்கிறோம். நம்ம வீட்டுக்கு வாசல்ல எல்லாம் இந்த 4 தெருவில் இருக்கிறவங்க கம்ப்ளீட்டா என் வாசல்ல வந்து நிக்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர் தனியரசு, இப்ப மாநில அரசின் முன்னாடி இப்ப மாநில அரசு இவ்வளவு செய்துன்றாங்க, நீங்க ஒரு ஆதரவு கட்சியாக இருக்கிறீங்க, நிச்சயமா வந்து மாநில அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் நல்லா இருக்கு அப்படிங்கிற கருத்து தான் வைக்க போறீங்க. அதன் முன்னால் இருக்கிற சவால்கள் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு அசாதாரண நிலைமை, நம்ம இதுவரைக்கும் யாரும் நம்ம இதுக்கு முன்னாடி அறிந்திராத ஒரு நிலைமையை நம்ம பார்த்துருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில் உயிருக்குயிராக இப்போ நம்ம எப்படி அரசியல் கட்சிகள் எல்லாம் இந்த மக்களை நம்ம நேசிக்கிறோமோ அதுக்கு இணையாக அதை விட கூடுதலாக தாய் தமிழ் மண்ணில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்கள் சமூகத்தையும் நேசிக்கிற ஒரு மகத்தான மக்கள் அரசு
அதை நடத்துகிற மாண்புமிகு முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அவங்க ஏதாவது வகையில் மக்கள் துன்பப்படுறதை அவங்க எப்படி அனுமதிப்பாங்க? துன்பமே வரக்கூடாது என்பதற்காக வரலாறு காணாத திட்டங்களை தந்து நாட்டு மக்களுக்கு தினம் தினம் திட்டத்தை தருகிறவர்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு வெள்ளத்துல மக்கள் பாதிக்கப்படணும்னு ஒரு காரணங்கள் இந்த அரசு கருதுவதில்லை. இல்ல அப்படிப்பட்ட அரசு நிவாரணங்கள் போதுமானதாக அப்படிப்பட்ட அரசு இப்ப நான் மேயர் முன்னாள் மேயர் என்ன சொன்னாங்க, சுப்பிரமணியன் என்ன சொன்னாங்க, ஏதோ ஏரியில வந்து 1 லட்சம் கண்ணாடியே முன்னறிவிப்பு இல்லாம பண்ணாங்கன்னு. அதாவது தொலைத்தொடர்பு இல்லை. இதற்கு முன்னாடி நீ இந்தியாவில் அல்லது உலகத்தில் மின்சாரம் இல்லை, தொலைத்தொடர்பு வசதி இல்லை, ஒருத்தர் பேசிக்க முடியாது, கடுமையான மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. தண்டோரா போட்டு கூட மக்களுக்கு நீ சொன்ன ரெட் அலர்ட் அபாய எச்சரிக்கை நீ எப்படி கொடுப்பீங்க? இதுக்கு முன்னாடி ஏதாவது வரலாறு இருக்குதா? அப்படி முன்னெச்சரிக்கையும் இல்ல. தண்டோரா அடிப்பதும் ஒலிபெருக்கிகளில் பிரச்சாரம் ஆற்றோர பகுதிகளில் இருப்பவர்களை மாற்று இடங்களில் தொடர்ந்து இருந்து வந்த ஒன்று. எல்லாரும் பாதிக்கப்பட்ட மக்களுடைய வேதனைகளை பகிர்ந்துட்டு இருக்கிறோம். அதுல வர்ற கோபம் தான் எல்லாத்துக்குமே. அதாவது இந்த பேரிடர் நடந்துருச்சு, இதை வந்து 4ஆ பிரித்து பார்க்கணும். ஒன்று ஏன் நடந்தது, இன்னொன்று என்ன பாதிப்புகள், அதற்கான நிவாரணம் என்ன, இனி எதிர்காலத்தில் இப்படி ஒன்று நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம். இப்படி 4 பங்காக வந்து இதை வந்து பார்க்கணும். முதல் பங்கு ஏன் நடந்தது அப்படின்னு சொன்னால் அதில் முக்கியமான காரணங்கள் 3 காரணம். ஒன்று அதிக மழை, இது யாரும் மறுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இன்னொன்று ஆக்கிரமிப்புகள், 2வது காரணம். 3வது காரணம் ஏரிகளுடைய தண்ணீர் அடையாறு ஆற்றில் வந்ததற்கான காரணம். இந்த 3 காரணத்தில் அதிக மழை அப்படிங்கிறது எல்லாருமே ஒத்துக்கிட்டது. எப்போ பெஞ்சது இப்போ பெஞ்சதெல்லாம் இல்லை, இது அதிக மழை ஒன்று. 2வது ஆக்கிரமிப்பு அப்படின்னு பார்க்குறப்ப, அதாவது ஆவரேஜா 1905 அடையாறு ஆற்றினுடைய அகலம் 10.5 மீட்டர்ல இருந்து 200 மீட்டர் வரைக்கும் அந்த அகலம் இருந்திருக்கு. இன்னைக்கு எவ்வளவு இருக்குதுங்கிறது நமக்கு தெரியாம இல்லை. நீங்க வந்து மரமலை அடிகள் பாலமா இருந்தாலும் சரி, அடையாறு பாலமா இருந்தாலும் சரி, அதெல்லாம் 300 அடிக்கு மேல அகலமானது. அதே 300 அடி மினிமம் எல்லா இடத்துலையுமே அந்த அடையாறு ரிவர் இருந்திருக்கணும். அது இல்லாம போனது ஒரு மிகப்பெரிய தப்பு. அடுத்தது ஏரியுடைய தண்ணீர். செம்பரம்பாக்கம் மட்டும்தான் நம்ம பேசுறோம், ஆனா அது இல்லாம வந்து 50 குளங்கள் இருக்குது. அந்த 50 குளத்துல இருக்கிற தண்ணீர் அதுல வந்திருக்குது. சோ ஆனதுக்கான காரணங்கள் இது. பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தா திருப்பியும் நம்ம வந்து வீடுகளையும் அதை பற்றி மட்டுமே பேசுறோம். இன்னும் வந்து தொழிற்சாலைகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. 1 லட்சம் கோடிக்கு மேல தொழிற்சாலைக்கு பாதிப்பு. நந்தம்பாக்கத்தில் என்னுடைய நண்பருடைய கம்பெனி, ஒரு கம்பெனியில மட்டும் 30 கோடிக்கு பாதிப்பு. அத்தனை மெஷினும் தண்ணியில முழுகிடுச்சு. எல்லாம் ஜப்பான்ல இருந்து என்ஜினியர் வந்து நிறைய சிறு குறு நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த தொழிற்சாலையில் 500 பேர் வேலை பார்க்கறாங்க. இன்னும் 6 மாசத்துக்கு அவர் புது மெஷின் ஆர்டர் பண்ணி தான் அந்த தொழிற்சாலை இயக்க முடியும். அந்த 6 மாசத்துக்கு அந்த 500 பேருக்கு வேலை கிடையாது. அந்த பாதிப்புகள்ங்கிறது ஒரு பல கோணத்துல இந்த பாதிப்புகள் போகுதுங்கிறத நம்ம பார்க்கணும். நிச்சயமா தொடர்ந்து பேசலாம். ஏன்னா தீர்வுகள் நம்ம அடுத்ததா அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம். பெருவெள்ளம் என்பது லட்சக்கணக்கான குடும்பங்களை பெரிய அளவிற்கு பாதித்திருக்கிறது. இந்த குடும்பங்கள்ல பலவிதமான குடும்பங்கள் மட்டுமல்ல, திரு ஈஸ்வரன் மற்றவர்கள் சொன்னது மாதிரி நிறுவனங்களும் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றன. சிறு குறு தொழில் நிறுவனங்களை சார்ந்திருக்கின்ற லட்சக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குடிசை வாழ் மக்கள் அவர்களுடைய இருப்பிடம் எல்லாத்தையும் இழந்திருக்கிறாங்க. இதுல எல்லாம் இருந்து எப்படி மீள போகிறது தமிழகம்? அரசாங்கத்திற்கு அதிக பொறுப்புகள் இருந்தாலும் கூட எல்லோரும் சேர்ந்து அதற்கான தீர்வை நோக்கி பயணிக்க வேண்டிய ஒரு சூழலில் தேவையில் நாம் இருக்கின்றோம். அந்த தீர்வை நோக்கிய தீர்வுகள் என்னென்ன தீர்வுகள் முன்வைக்க போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் நம்ம கேட்க இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த விவாதம் தொடரும்.